Greetings everyone. நம்ம daily banking and SSC point of view current affairs questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். So first one, which state government has announced 180 days of maternity leave for its women employees who have children through surrogacy. Surrogacy அப்படின்னு பார்த்தோம்னா surrogacy மூலமா children வரக்கூடிய மதர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு 180 days லீவ் வந்து ஒடிசா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த நியூஸ். சரகேசி அப்படின்னா வாடகை தாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ வாடகை தாய் பார்த்தோம்னா அந்த வாடகை தாய்க்கு தனியாக லீவ் கொடுத்துருவாங்க. அந்த பேரண்ட் அந்த குழந்தையை கொடுப்பாங்களே ஒரு அம்மா கிட்ட, ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு 180 days லீவ் அப்படிங்கறத சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா கவர்மெண்ட் தான். சரியா? அடுத்தது, ஷிகேரு இசிபா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் ஜப்பானோட பிரதமராக வந்திருக்காரு. சரியா? அடுத்தது, அல்நஜா இஸ் அ மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்நஜா அப்படின்னா இந்தியா அண்ட் ஓமன். சரியா? ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். அடுத்தது, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஹாஸ் ரெகக்னைஸ்ட் ஹவு மெனி வில்லேஜஸ் ஹாஸ் பெஸ்ட் டூரிசம் வில்லேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இயர்லி ஒவ்வொரு வருஷமா பார்த்தோம்னா வேர்ல்டு டூரிசம் டே அப்போ நம்மளுடைய டூரிசம் மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டூரிசம் டே அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 27. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம் அண்ட் பீஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேங்களா? டூரிசம் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? ஸோ நம்மளுடைய டூரிசம் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 27 பெஸ்ட் டூரிசம் வில்லேஜஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டே வருவாங்க. அதுல இந்த வருஷம் எத்தனை வில்லேஜஸ் இருக்கு அப்படின்னா 36 வில்லேஜஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ லாஸ்டா, துலீப் ட்ராஃபி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிரிக்கெட்டோட ரிலேட் ஆகிருக்கும். ஸோ ரீசெண்டாக தான் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சது. இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சி, இந்தியா டி டீம்ஸ்லாம் விளையாடுவாங்க. அதில் இந்தியா ஏ டீம் தான் இந்த வருஷம் சாம்பியன் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.